கல்லூரிக்குள் சென்று காமுகன்கள் செய்யும் அட்டூழியங்களை வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசு கல்விதானே எல்லாம் என ஊடக உடன்பிறப்புகளை ஏவி ஒப்பாரி வைக்கிறது. அதாவது நரேட்டிவ் செட் பண்றாங்களாமா. பீகாரில் இருந்து வந்த அதிமேதாவி போன தேர்தலில் சொல்லிக் கொடுத்த பாடத்தை இன்னும் மறக்காமல் கடைபிடிக்கிறார்கள் அறிவாலயவாசிகள். 31 ஆண்டு காலம் திமுகவை விரட்டி அடித்த அதிமுகவிடம் இந்த நரேட்டிவ் செட்டிங் எல்லாம் எடுபடுமா? கருணாநிதியை 3 முறை எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் கூட உட்கார விடாமல் தோற்கடித்த மாபெரும் மக்கள் இயக்கத்திடம் ஊடக உடன்பிறப்புகளின் வேலையெல்லாம் எடுபடுமா? பொய் பேசியே பழக்கப்பட்டவர்கள் அதிமுக கல்விக்கு எதிரான கட்சி என பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்பவர்களில் பலர் பட்டதாரி ஆனதற்கு அடித்தளம் போட்டதே அதிமுக தான். அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என இங்கிருக்கும் பல்கலைக்கழகங்களில் 70% அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. மருத்துவக் கல்லூரிகள் என்றால் 80% வரை அதிமுக அரசால் கட்டப்பட்டது. கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 76 கலை அறிவியல் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 21 தொழில்நுட்ப கல்லூரிகள், 17 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள், 4 வேளாண் கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் எடப்பாடியாரின் 4 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் 11 கலை அறிவியல் கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்ற 7.5% உள்இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், பள்ளி சீருடை, மிதிவண்டி என கல்வியை ஊக்குவிக்க அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். இப்படி ஸ்டாலினால் பட்டியலிட்டு பேச முடியுமா? ஊடக உடன்பிறப்புகளை ஏவி ஒப்பாரி வைப்பதிலேயே தெரிகிறது திமுகவை தோல்வி பயம் தொற்றிக் கொண்டதென்று.